நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள நைஜர் மாநிலத்தில் மோட்டார் சைக்கிள்களில் வந்து ஆயுதமேந்திய கும்பல் நடத்திய அதிரடி தாக்குதலில் குறைந்தது 29 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் அதிகாலை வேளையில் சுமார் 41 மோட்டார் சைக்கிள்கள் வந்த இந்த கும்பல் தலா 2 அல்லது 3 நபர்களோடு தொங்கா, மேகிரி, கொன்ஹோசோ மற்றும் பிசா ஆகிய 3 கிராமங்களுக்குள் புகுந்து சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதோடு அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான மக்கள் கடத்தப்பட்டுள்ளனர். உயிருக்கு அஞ்சி மக்கள் அருகிலுள்ள புதர்களுக்குள் ஓடி ஒளிந்ததால் கடத்தப்பட்டவர்களின் துல்லியமான எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. குறித்த கும்பலின் நோக்கம் கொள்ளையடிப்பது அல்ல, மாறாக மக்களை கொன்று பயங்கரவாதத்தை ஏற்படுத்துவதே என்று உள்ளூர் மக்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் ஜிஹாதி அமைப்புகளின் ஆதிக்கம் உள்ள நிலையில் குறித்த தாக்குதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இரவு 8 மணிக்கு பின்னர் மோட்டார் சைக்கிள்கள், டாக்ஸிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பு படையினரும் மீட்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் இத்தகைய கடத்தல் மற்றும் கொலை சம்பவங்கள் அந்நாட்டு அரசுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது.